ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும், ஆளுநருக்கான அதிகாரங்களை சபாநாயகரிடமே கொடுக்க வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மேன்மையர் மன்றத்தின் சார்பில் மத்திய மாநில உறவுகளின் இன்றைய நிலை என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன், மத்திய மாநில உறவுகள் வேண்டுமென்றால் ஆளுநர் பதவியை அரசமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றும், RN ரவி போன்ற ஆளுநர்களை இனி எந்த மாநிலங்களுக்கும் அனுப்பக்கூடாது என்றும், ஆளுநர் பதவியை ரத்து செய்து ஆளுநருக்கான அதிகாரங்களை சபாநாயகரிடமே கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். தீர்ப்புக்கு பிறகு 10 மசோதாக்கள் உங்களுடைய பவர்ஸ்ல பறித்த பிறகு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு உண்மையான டிஃபாக்டோ வேந்தர் முதலமைச்சர் தான் என்பதை நிரூபணம் ஆன பிறகு நீங்கள் இந்த மாநாட்டை நடத்துவது இந்த விதத்தில் நாகரிகமானது. அது மட்டுமில்லாமல் ஒரு தேர்ந்தெடுத்த அரசை இது போன்ற குற்றம் சாட்டலாமா? நண்பர்களே, இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த கருத்தரங்கத்தில் முக்கியமான ஒன்றை நான் முதலே ஒரு கோரிக்கையாக நண்பர் அருள் வடிவேல் சேகரிடம் வைத்துவிட்டேன். நீங்கள் ஒரு தீர்மானம் போட வேண்டும். கவர்னர் பதவியை நீக்கரவு செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னர் பதவியை நீக்கரவு செய்ய வேண்டும். பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி வழங்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு தண்ணீர் நிறுத்தியது சரிதான் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு ஆவணி மூல வீதியில் உள்ள மதுரை ஆதீன மடத்தில் தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, தீவிரவாதிகளை வளர்ப்பது பாகிஸ்தானில் தான் என்றும், அவர்களை தூண்டிவிடுவது சீனாதான் என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக நதி நீரை நிறுத்துவது சரியானதுதான் என்றும், காற்றை கூட அவர்களுக்கு கொடுக்க கூடாது என காட்டமாக பேசினார். தனிமைப்படுத்தணும். பாகிஸ்தானோட இனிமே உலக நாடுகள் எந்த தொடரும் வைத்துக்கூடக்கூடாது. பாகிஸ்தானோட விளையாடவே கூடாது. அதான் என்னுடைய முடைக்கிறணும். இப்போ அமெரிக்காலாம் கூட கண்டனம் பண்ணியிருக்கு, எல்லா நாடுகளும் கண்டனம் பண்ணியிருக்கு. கண்டனத்தோடு மட்டும் இல்லை, இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட நாடான சைனா தான் காரணம். சைனா ரகசியமான முறையில் எல்லாம் கொடுத்து விட்டு இங்கே கம்யூனிஸ்டக்காரங்க ஊனுக்குறாங்க. சைனாக்காரன் தான் இவ்வளவுக்கு காரணம். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா சிறப்பாக நடத்தப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வைகை ஆற்றில் விரைவில் கள்ளழகர் திருவிழாவிற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்றும், மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் திருவிழாவின் போது விஐபிகளுக்கு வழக்கமான அடையாள அட்டையை விட ஸ்கேன் செய்து சோதிக்கும் வகையிலான அடையாள அனுமதி அட்டை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணுன்ற அடிப்படையில் ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்த பிறகும், சென்ற வாரம் நீங்கள்லாம் இருந்தீங்க, அமைச்சர் பொதுப்பணித்துறையும் அறநிலைத்துறையும் வந்திருந்தாங்க. எப்பயும் போல செய்ய வேண்டிய பணியை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யணும். ஏன்னா நிறைய பாலம் வேலை, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு விட கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் திட்டங்களை வகுத்து கோயில்களுக்குள் புது இ-பாஸ், RFID பாஸ், புது QR கோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் போட்டோம். அதே போல் கோயிலுக்கு வெளியே அமைச்சரும் நானும் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலும் எங்களுக்கு போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததில்லை, இல்லை சிறப்பித்தால் இன்னும் நல்ல விளைவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். ஜாதி மத ரீதியாக மக்களை மோதவிட்டு தேர்தல் நேரத்தில் அறுவடை செய்வது அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்கள் தான் என
மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புளியங்குளம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் ஏபிஎஸ்சி நடுநிலைப் பள்ளியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஜாதி மத ரீதியாக மக்களை மோதவிட்டு தேர்தல் நேரத்தில் அறுவடை செய்வது அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் தான் என்றும் அதற்கு என்றைக்கும் பலியாகி விடக்கூடாது என்று வலியுறுத்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். வாட்ஸ்அப்ல வர ஒரு செய்தி நம்ம ஜாதிய பெருமைகளை பத்தி போட்டு வருவான், அடுத்த ஜாதியை பத்தி இழிவா பேச, அதெல்லாம் புறக்கணிச்சிருங்க. நீங்க நல்லா படிங்க, நல்ல வாழ்க்கையில முன்னேறுங்க. முன்னேறினீங்கன்னா உங்க பகுதி மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதுதான் வாழ்க்கை. இதுல ஜாதி மதம் இதெல்லாம் வேண்டாங்க, தேவையில்லாத இதுங்க. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நீங்க அது மட்டும் நான் சொல்றேன், கிராமங்களை தான் முக்கியமா நான் சொல்றேன். நான் ஜாதி மதம் நமக்கு வேண்டாம். பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூலு, நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கையில முன்னேறக்கூடாது எல்லா வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம நல்ல முன்னேறி வந்தா நம்ம கிராமத்தை முன்னேற வைப்போம், நம்ம எல்லாரையும் முன்னேற வைப்போம். இதுதான் நம்மளுடைய அணுகுமுறையா இருக்குமே தவிர வேற இது இருக்கக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.